ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது கோர்ட்டுக்கு ரெண்டு ஃபேமிலியுமே வந்துடுறாங்க. ஸோ மயிலும் சரவணனும் பக்கத்தில் நின்றுக்கிறாங்க. அதே சமயம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இங்கே சரவணனுக்கு மயிலை பார்க்குறப்பெல்லாம் அவங்க பண்ண ஃப்ராடு தனம், சொன்ன பொய்கள், இது எல்லாமே தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ நம்ம மயில் சரவணன் பார்த்து, இனிமே இதோட உங்கள் முகத்தை பார்க்குறது கடைசியாக இருக்கும், ஏன்னா உங்கள் விருப்பப்படியே உங்களுக்கு நான் விவாகரத்து கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஜட்ஜம்மாவுமே சரவணனை கேட்குறாங்க. ஸோ சரவணனுமே என்னால் வாழ முடியாதுன்ற மாதிரி எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம மயிலை கேட்குறப்போ மயிலுமே என்னாலுமே அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாது, எங்களுக்கு விவாகரத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜட்ஜாமாக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு நிமிஷம் நம்ம சரவணனே ஆடி போயிடுறாங்க. ஏன்னா சரவணன் எதிர்பார்த்தது எல்லாமே மயில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் அவங்க கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன், ஏன்னா ஒன்று சேர்த்து வைங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாடகம் போடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ இங்கே மயில் சொன்னதை கேட்டு இங்கே சரவணனுக்குமே பயங்கர அதிர்ச்சி தான். உடனே ஜட்ஜம்மா இருந்துட்டு, என்னம்மா நீ சரவணன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நீ தானே நிறைய போராடின, இப்போ என்னடானா வேண்டாம் எனக்கு விவாகரத்து கொடுத்துருங்கன்னு சொல்கிற, என்னம்மா நல்லா யோசிச்சு தானே முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் நல்லா யோசிச்சு தான் மேடம் முடிவு எடுத்திருக்கேன், திருமண பந்தத்திலேருந்து நான் விலகணும்னு நினைக்கிறேன், நான் எடுத்த முடிவு தீர்க்கமான முடிவுன்னு கூட நினச்சிக்கோங்க, தயவு செஞ்சு எங்களுக்கு விவாகரத்து கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஜட்ஜம்மாவுமே சரிம்மா, இதுக்கப்புறம் உங்களை நான் கட்டாயப்படுத்த விரும்பலை, உங்களுக்குமே நிறைய சான்ஸ் கொடுத்தாச்சு, நிறைய வாய்ப்புகளை கொடுத்தாச்சு, உங்கள் ரெண்டு பேரோட மனசுமே மாறல, நீயும் ஒரு முடிவுக்கு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்துட்ட, இதுக்கப்புறம் நான் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைம்மா, நான் விவாகரத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜம்மாவுமே தீர்ப்பு சொல்லிடுறாங்க. உடனே இங்கே நம்ம மயிலுமே அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஸோ சரவணன், கோமதி இவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. கோமதி மயில்கிட்ட பேச வராங்க. ஏம்மா மயில், நீ இப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்ன நீங்கள் எதிர்பார்த்தீங்க, நான் உங்கள் பையனை விட்டு விலகணும்னு சொல்லிட்டு தானே நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தீங்க, நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு செயல் தான் நடந்திருக்கு, இனிமே உங்களுக்கு தொந்தரவா நான் எந்த இடத்துலையுமே நிற்க மாட்டேன், யாருக்கும் பாரமாகவும் இருக்க மாட்டேன், நான் ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்காகவும் இனிமேல் பயப்படவே வேண்டாம், இனிமேல் உங்கள் கண்ணு முன்னாடி நான் எதுக்காகவும் இது வேணும், என் குழந்தைக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டும் என் குழந்தைக்காகவுமே நான் நிற்க மாட்டேங்க, என்னை நினச்சி நீங்கள் யாருமே பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி மயில் அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டாங்க. உடனே சரவணன் இருந்துட்டு அப்படியே ஷாக்கிங்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது கோமதி, டேய் சரவணா, என்னடா இது, நான் அவங்க கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன், என்னை என் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைங்க, நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா எதுவுமே சொல்லவே இல்லையாடா, குழந்தை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கூட அவள் சொல்லவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடுமா, சொல்லாது நமக்கு சந்தோஷம்தான், ஏன்னா இப்போவே விவாகரத்து கொடுத்துட்டாங்க, இவ குழந்தை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தா இந்த கேஸை ரொம்ப நாளைக்கு இழுத்து அடிச்சுருக்கிட்டு இருப்பாங்க, எப்படியோ கேஸ் முடிஞ்சது இல்லைம்மா, இதை நினச்சி நீ சந்தோஷப்படுமா, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கோமதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம மயில் வீட்டுக்கு போனதுமே இங்கே பாக்கியம் அப்படியே கத்துறாங்க. என்னடி உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, புருஷன் இல்லாமல் ஒரு குழந்தைய வயிற்றில் வச்சுக்கிட்டு தனியாக ஒரு பொம்பளை வாழ்ந்துட முடியுமாடி, அது எப்படி நீ உன்னால் முடியும், நீ எப்படி தனியாக வாழ முடியும், ஒரு குழந்தை இருக்குடி, அந்த குழந்தையோட எதிர்காலத்தை நீ கொஞ்சம் கூட யோசியே பார்க்கலையாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. அம்மா, உன் பிரச்சனை தான் என்ன, ஏன் இப்படி ஏதாவது ஒன்று பேசி எனக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க, ஏய் மயில், நான் சொல்ல வர்றது உனக்கு புரியலையா, உன்னால் எப்படி தனியாக அந்த குழந்தைய பார்த்துக்க முடியும்னு அம்மா, நான் வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், என் குழந்தைய மட்டும் இல்லை உங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு தைரியமும் தெம்பும் இருக்குது, அதுக்கப்புறம் வேறு என்னம்மா உனக்கு வேணும், இல்லடி என் புருஷனும் வேணாம், என் மாமியார் வீடும் எனக்கு எதுவுமே வேண்டாமா, என் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு என்னை விட்டுருமா, இதுக்கப்புறம் அந்த வீட்டை பற்றி பேசி பேசி எனக்கு சாவடிக்காத, போதும் எல்லாம் முடிஞ்சுது இத்தோட, அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே சொல்லிடுமா, நான் எங்கேயாவது போய் என் பிள்ளைய எப்படி காப்பாற்றிக்கணும், என் பிள்ளைய எப்படி பத்திரமா வளர்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், எங்கே போகணும்னு எனக்கு தெரியும்,
நான் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி நானும் என் குழந்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்துக்கிறோம். தயவு செஞ்சு ஆளை விடுமா. இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னா சொல்லிவிடு, நான் போய் சேர்ந்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் கோவமாக பேசுகிறாங்க. ஸோ நம்ம பாக்கியம் தலையை அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. பக்கத்தில் நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, பாக்கியம் இதுக்கப்புறம் நீ மயிலை எதுவும் பேசி கஷ்டப்படுத்தாத. அவள் ஏதோ ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்கா. அவள் வழியில் நீ அவளை விட்டுரு. தேவையில்லாமல் பேசி பேசி மாசமாக இருக்கிற பிள்ளைய காயப்படுத்த வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியத்துக்கிட்ட மாணிக்கம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம மயில் ரூம்குள்ளே போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அவங்க ஃபோனில் நம்ம சரவணனோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. மாமா, உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கு அம்புட்டு ஆசை. ஆனால் அது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சே மாமா. என் அம்மாவும் என் அப்பாவும் பொய் சொல்லி கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக நான் இன்றைக்கி எம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் குடும்பத்தினால உங்கள் குடும்பமும் எம்புட்டு கஷ்டப்பட்டுச்சு. எல்லாத்தையும் மீறி எப்படியாவது உங்கள் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட மாட்டேனான்னு சொல்லிட்டு நான் எப்படியெல்லாம் ஏங்கியிருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யாருக்கும் நம்ம தொந்தரவு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன் மாமா. இருந்தாலும் உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியலேன்ற ஒரு வருத்தம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரே மருந்து என் குழந்த, என் வயிற்றில் வளர்கிற குழந்த. அதுக்காக நான் எதை வேணாலும் தாங்கிப்பேன். என் அம்மா பொய் சொல்லாமல் எனக்கு கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பக்கம் கூட ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அந்த பொய்யை நான் மறைக்கிறதுக்காக அடுக்கடுக்காக பொய் சொன்னேன் பாரு, அதுதான் நான் பண்ண தப்பு. அப்போவே நான் எல்லா விஷயத்தையுமே வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கணும். சொல்லாமல் அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக நிறைய பொய் சொல்லி நிறைய செஞ்சுட்டேன் மாமா. இதுக்கப்புறம் யாருக்குமே நான் பாரமாக இருக்க மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம கோமதி பயங்கர அதிர்ச்சியோடு தான் வீட்டுக்கு போகிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, கோமதி என்ன கோமதி, ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி உட்காண்ட்ருக்க. கோர்ட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எதுவுமே பேசாமல் இருக்க. என்ன நடந்தது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டால் கூட நீ வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறே கோமதி. அப்படி என்ன தான் நடந்துச்சு அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, ஏங்க சத்தியமாக கோர்ட்டில் இப்படி மயில் பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. அது இதுன்னு அடம்பிடிச்சி அழுது ஏதாவது பண்ணி எப்படியாவது நம்ம வீட்டுக்குள்ளே வருவான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் மயில் முன்ன மாதிரியெல்லாம் இல்லைங்க. நம்ம காலில் விழுந்திருக்கா, கெஞ்சிருக்கா, கதறி இருக்கா. நம்ம எவ்வளோ அவமானப்படுத்தியுமே இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு மயில் வந்து நினச்சிருக்கா. ஆனால் இந்த டைம் அவள் பேசின விதம் எல்லாமே வேறு மாதிரி புதுசாக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்று என்ன அப்படின்னா, தன்னோட வயிற்றில் வளர்கிற குழந்தைய காரணம் காட்டி அவள் எப்படியாவது நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னு நினச்சா. அதாவது நினச்சிருப்பா, அப்படி அதை வச்சு சாக்கு சொல்லி வருவாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த குழந்தை இருக்கிற விஷயத்த துளி கூட ஓப்பன் பண்ணவே இல்லை. அவள் வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குன்ற விஷயம் கோர்ட்டில் உள்ள யாருக்குமே தெரியாதுங்க. எனக்கு விவாகரத்து கொடுத்துருங்க, எனக்கு திருமண பந்தத்துலேருந்து என்னை நான் முடிச்சுக்கிறேன், நான் விலகிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு விவாகரத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கட்டன்றிட்டாக சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இதை கேட்ட பாண்டியனுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற கோமதி, நீ சொல்கிறது உண்மையா? ஆமாங்க, மயில் அப்படி தான் பேசினா. உடனே மீனா இருந்துட்டு, என்னத்தை சொல்கிறீங்க? ஆமாம் மீனா, எனக்குமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிப்போச்சு. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை மீனாக்கா இது மயிலாக்கா முன்னாடி மாதிரியெல்லாம் இல்லை. அவங்க மாமா ஒரு நாள் கோவிலில் அக்காவை வச்சு ஒரு மாதிரி திட்டினாரு பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா அக்கா ரொம்ப மாறிட்டாங்க. தன்னோட குழந்தைய நம்மளே வளர்த்துக்கலாம், யாரோட உதவியுமே நமக்கு வேண்டாம், நம்ம சொந்த காலில் நிற்போன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை தேடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வர ஆரம்பிச்சிச்சு. இப்படி அந்த குழந்தைக்காக இனிமேல் நம்ம வாழலான்ற ஒரு தைரியத்தை அவங்களுக்குள்ளேயே அவங்க வர வச்சுட்டாங்க அவங்க அத்தை. ஆனால் மயிலாக்கா இந்த விஷயத்தில் தப்பு பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா குழந்த ஒரு பிறந்துச்சு அப்படின்னா அது அப்பா முகத்தையும் அம்மா முகத்தையும் பார்க்கணும். அப்பா அம்மா அரவணைப்போடு அது வளர்ந்துச்சு அப்படின்னா அதோட மனநிலைமையும் அதோட எதிர்காலமும் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் சரவணன் மாமாவும் சரி மயிலாக்காவும் சரி 2 பேருமே பிரியணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் மயிலாக்கா எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கலாம் எனக்கு தெரியல. ஆனால் இவங்க எடுத்த முடிவு அந்த குழந்தைய பாதிச்சிருமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அத்தை.
நீங்களாவது அங்கே ஏதாவது பேசியிருக்கலாம்ல அத்தை. ஏய் என்னடி பேச சொல்கிற? ஒரு பக்கம் சரவணன் மயில் கூட என்னால் ஒன்று சேர்ந்து வாழவே முடியாதுன்னு ஒத்த கால நிற்கிறான். இன்னொரு பக்கம் குழந்தை இருக்கிற விஷயத்தவே சொல்லாமல் மயில் நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா நான் என்னடி அங்கே பேச முடியும்? வாழ வேண்டிய 2 பேருமே இப்படி ஒரு முடிவோடு இருக்கிறப்போ நான் என்னடி அங்கே பேசுகிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. இப்போது கோமதிக்கு ஒரே ஒரு விஷயந்தான், மயிலை பற்றி ஒரு பக்கம் இருந்தாலுமே குழந்தையோட எதிர்காலத்தை நினச்சி இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாரு கோமதி, அழுகாத கோமதி, என்னெல்லாம் நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். இப்போ அவங்க 2 பேரும் பிரியணும்னு இருக்குது. அதே சமயம் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தையோட முகத்தை பார்த்தான் அப்படின்னா கண்டிப்பாக சரவணன் மனசும் மாறும். சரவணன் போய் மயில்கிட்ட பேசினா மயிலோட மனசும் மாறும். இப்படி 2 பேரோட மனசை மாற்றிக்கிட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குல்ல கோமதி. கொஞ்சம் பொறுமையாயிரு. எது நடக்கணும்னு இருக்கோ அது எல்லாமே நடக்கும். நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிக்கோ கோமதி. இப்படி நீ அழுதும் உடம்ப கெடுத்துக்காத. பின்ன என்னங்க பண்ண சொல்கிறீங்க? எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலைங்க. இவன் மனசை மாற்றிக்கிற மாதிரியே இல்லைங்க. இவன் ஏதோ ஒரு ரூட்டில் போய்கிட்டு இருக்கான். நைட்டு 12 மணினா கூட வெளியே உட்காந்துக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்கங்க. சரவணன் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் அவன் ரொம்ப மாறிட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக அழுததே ஒரே அழுகை தான். நம்ம இது மீனா இருந்துட்டு, அத்தை நீங்கள் வாங்க அத்தை, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம், நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம முத்துவேலுக்கு நாளுக்கு நாள் உடல்நிலை ரொம்ப மோசமாகிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அந்த ஒரு அறிகுறி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது முத்துவேல் நார்மலாக இல்லை, முன்னாடி இருந்த கம்பீரம் எங்கே போச்சுன்ற மாதிரி கூட நம்ம அப்போ தான் கேட்டிருப்பாங்க. ஸோ முத்துவேலோட நடவடிக்கையில் எல்லாமே மாற்றம் வந்துருச்சு. ஸோ சாப்பிட்ற சாப்பாட்லேயும் சரி, பேசுகிற பேச்சிலையும் சரி, நடந்துக்கிற விதமும் சரி, எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா நாளுக்கு நாள் அந்த நோயோட தாக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ சர்ஜரி பண்ண சொல்லியிருப்பாங்க திருச்சி ஹாஸ்பிட்டலில். நம்ம கதிருமே இப்போது முத்துவேல் எப்படி இருக்காரு என்ன பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கதிர் ஃபோன் பண்ணுறாரு நம்ம முத்துவேலுக்கு. ஸோ முத்துவேலுமே யாராவது பக்கம் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கவனிச்சுட்டு தான் ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒழுங்காக கரெக்டான டைமுக்கு டேப்லெட்டெல்லாம் எடுத்துக்கிறீங்கள அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கரெக்டாக தான்ப்பா எடுத்துக்கிறேன். என்ன ஒன்று சரியாக முன்ன மாதிரி சாப்பிட முடியறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டு ஆளுங்களுக்கு டவுட் வந்துருச்சா என்னன்னு கூட தெரியல. ஏன்னா என்னால் முன்ன மாதிரியெல்லாம் எல்லாருக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குது, சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி பண்ணுதுப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நாம் நாள் கடத்த வேண்டாம். திருச்சி டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம உள்ளூர் ஹாஸ்பிட்டல்லே நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாங்க. நான் சொல்கிறத கேளுங்க. இதை வந்து தள்ளி போடவே கூடாது. உடனடியாக ட்ரீட்மெண்ட் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை இழுத்தடிக்காமல் நம்ம சர்ஜரி பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணலாமாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா, நானும் அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். என்னாலுமே ஒரு மாதிரி இருக்குது, என்னால் நார்மலாக இருக்க முடியலப்பா. அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை பார்த்தோம் அப்படின்னா அப்போயாவது எனக்கு உடல் நல நல்லா இருக்குமான்னு பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்ய தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி முத்துவேல் சொல்கிறாங்க. ஸோ நம்ம கதிர் இருந்துட்டு, சரிங்க நான் ஹாஸ்பிட்டலில் பேசுகிறேன், அதுக்கு முன்னாடி வீட்டில் உள்ள எல்லாருக்கும் விஷயத்த சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை வேண்டவே வேண்டாப்பா, கடைசி வரைக்கும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏதோ சாதாரணமாக வேறு ஏதாவது பிரச்சனை, சரி செய்யக்கூடிய பிரச்சனைனா கூட சொல்லிடலாம். கேன்சர்ன்றது சும்மாவாப்பா, அது மிக கொடிய நோயின்னு எல்லாருக்குமே தெரியும். முத்திருச்சு அப்படின்னா அதுக்கான மருந்து இல்லைன்னும் தெரியும். இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வேளை என் உயிருக்கு ஏதாவது போதும் நிறுத்துங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே ஆகாது, உங்களுக்கு எதுவுமே நான் ஆக விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. நம்ம முத்துவேலுமே, நீ ஒன்று தான்ப்பா எனக்கு இப்போ ரொம்ப தைரியமாக இருக்குது. உனக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருந்தா கூட நான் கண்டிப்பாக என்ன ஆயிருக்கணும்,
தினம் தினம் இதை பற்றி யோசிச்சு யோசிச்சு அப்படி நான் போய் சேர்ந்துருப்பேன் போல். ஒவ்வொரு நாளும் நீ ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது, தைரியம் சொல்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குப்பா. ரொம்ப ஆறுதலாகவும் இருக்குது. கண்டிப்பாக நான் இந்த நோயிலிருந்து மீண்டு வந்துடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இந்த வார்த்தை கொடுக்குதுப்பா. சரிப்பா, நீ ஹாஸ்பிட்டலில் பேசிவிட்டு வீட்டில் உள்ள யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். கண்டிப்பாக எனக்கு க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறம், அது மட்டும் இல்லாமல் சர்ஜரி முடிஞ்சு நம்ம அதுக்கப்புறம் இது விஷயமா நம்ம வீட்டில் பேசிக்கலாம். இப்போ சொன்னால் எல்லாருமே ரொம்ப பயந்துருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் வந்து சொல்கிறாங்க. ஸோ டைமுக்கு சாப்பிடுங்க, நான் ஹாஸ்பிட்டலில் பேசிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். நாளைக்கு இல்லைனா இன்றைக்கி நைட் வந்து அட்மிட் ஆக சொன்னாங்க அப்படின்னா நம்ம போய் அட்மிட் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ தான் அப்பத்தா வந்து நிற்கிறாங்க. உடனே இங்கே நம்ம முத்துவேல் அப்பத்தாவை பார்த்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. என்னையா முத்து, யார்கிட்டயா பேசிகிட்டு இருந்த? ஏதோ என்னென்னமோ கொடிய நோய் அது இதுன்னு என்னமோ சொன்னேன், எனக்கு சரியாக காதில் விழலப்பா அப்பாடின்னு இருக்குது நம்ம முத்துவேலுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு முகேஷ்க்கு ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ அதை தான் ஆத்தா நான் ஹாஸ்பிட்டல் பார்க்க சொல்லியிருக்கேன். அது விஷயமாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம், வேறு ஒன்றும் இல்லைத்தா. நீ உட்கார வாத்தா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நம்ம அப்போ தான் மடி மேலே படுத்துக்கிறாங்க தலையை வச்சு. ஸோ நம்ம முத்துவேலுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி அரவணைப்பாக இருக்குது அப்படி படுத்துக்கிறது. நம்ம அப்பத்தாக்கு என்னாச்சு முத்துக்கு? ஏன் முத்து ஒரு மார்க்கமாகவே இருக்கான்? என்னன்னே தெரியலையே. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம்னா கூட, உடம்புக்கு முடியலனா கூட முத்து யார்கிட்டையுமே சொல்ல மாட்டான், மனசோடையே வச்சுப்பான். சொல்லலைன்னா நமக்கு எப்படி தெரியும்? இவன் இப்படியெல்லாம் சொடங்கி படுக்கிற ஆள் கிடையவே கிடையாதே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம கதிர் அவங்க வந்து யாருன்னா திருச்சி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து ஒருத்தவங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேன்சருக்கே சர்ஜரி பண்ணக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட்டுன்னுக்கிட்டே சொல்லலாம். ஸோ அவங்களோட நம்பர் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கால் பண்ணி ஹலோ சார், வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுப்பா சார், இது என் மாமனாருக்கு கேன்சர் இருக்குது, சர்ஜரி பண்ணணும். ஸோ அது விஷயமா உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கரெக்டான சமயத்தில் இங்கே ராஜி வந்து நிற்கிறாங்க. ராஜி இங்கே நம்ம கதிர் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காது கொடுத்து வந்து கேட்குறாங்க. இவனோட நடவடிக்கையுமே சரியில்லைல்ல, இவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு நம்ம வாட்ச் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம ராஜியுமே யதார்த்தமாக வந்து நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கதிர் இருந்துட்டு, எப்போ சார் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? சர்ஜரி பண்ண உடனே என் மாமனாருக்கு எல்லாமே சரியாயிடும்ல, அவருக்கு சர்ஜரிக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே வராதில்ல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பயத்தோடும் பதட்டத்தோடுமே நம்ம கதிர் டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. ஸோ டாக்டருமே நீங்கள் பயப்படாதீங்க, அவருக்கு க்யூர் பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு சர்ஜரி முடியட்டும், நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் அப்படின்றத எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பண்ணி தான் நெக்ஸ்ட்டு தான் நம்ம க்யூர் பண்ண முடியும். கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், பயப்பட வேண்டாம், சர்ஜரிக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணலாம், நீங்கள் நாளைக்கே வந்து அட்மிட் ஆகிடுங்க, இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே தள்ளி போடக்கூடாது, அப்போவே என்ன ஏதுன்னு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கதிருமே சரிங்க டாக்டர், நாளைக்கு என் மாமனாரை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன், நாளைக்கு சர்ஜரியுமே நாளைக்கு நடந்துருமா டாக்டர், நாளைக்கே பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபோனை வச்சுட்டு திரும்பி பார்க்கவும் இங்கே நம்ம ராஜி பயங்கர அதிர்ச்சியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. வாய் மேலே கையே வச்சுக்கிறாங்க, கண்ணில் அவங்களவே மீறி தண்ணி வருது. ஏன்னா அப்பாவுக்கு ஒன்றுனா எந்த ஒரு பொண்ணாலையுமே தாங்கிக்க முடியுமா? தன்னோட அப்பா தான் எல்லாமே, உலகம், எவ்வளோ தான் சண்டை நடந்தாலும் எவ்வளோ தான் வெறுத்து ஒதுக்குனாலுமே அந்த பாசம்ன்றது ஒன்று இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ராஜியோட அப்பாவுக்குமே ராஜினா ரொம்ப பிடிக்கும். பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் எல்லாருக்குமே ஒரு கோவமே தவிர மற்றபடி அப்பா பொண்ணுக்குள்ளே அவ்வளோ ஒரு பாசம் இருக்கும். ஸோ ராஜியால் இதை ஏற்றுக்கவே முடியல. அப்படி 2 கண்ணும் அப்படியே பிதுங்கி போய் பார்க்குறாங்க. பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. கதிர், நீ இப்போ என்ன பேசிக்கிட்டு இருந்த? நீ டாக்டர்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்த? நீ பேசுனது எல்லாமே நான் கேட்டேன் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜி, கத்தி அழுகாத, கொஞ்சம் ஸ்லோவாக இரு, சரியாக அழுகாத, பொறுமையாக இரு, ஃபஸ்ட்டு கணத்தோட அப்படின்னு சொல்லிட்டு. கதிர், எப்படி கதிர், என்னால் எப்படி அழுகாமல் இருக்க முடியும்?
என் அப்பாவுக்கு அப்படி என்ன ஆச்சு? ஏதோ சர்ஜரி அது இதுன்னு நாளைக்கே வந்து அட்மிட்டு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிற. எனக்கு ஒன்றுமே புரியல கதிர். என் அப்பாவுக்கு அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே கேட்குறாங்க. கதிர் இருந்துட்டு, கூல் டவுன் ராஜி, நீ கத்தி வெளியில் உள்ள அம்மா அப்பா வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருக்குமே இந்த விஷயத்த தெரிய வச்சுட்டு போகிற. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இரு, சத்தம் போடாமல் இரு ராஜி. கதிர், என்னன்னு என்கிட்ட சொல்லு கதிர், என் அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே கேட்கவும், நான் சொல்கிறேன் பொறுமையாக இரு. நான் சொன்னதை கேட்டதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது. அது எப்படி கதிர்? அப்பாவுக்கு ஒன்றுனா நான் ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும்? புரியுது ராஜி, உனக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிய வந்தால் நீ ஃபீல் பண்ணுவதான். அதை மனசோடு வச்சுக்கோ, வெளியில் காட்டாத. ஏன்னா யாருக்குமே இந்த விஷயம் தெரியவே கூடாது, நமக்குள்ளே தான் இருக்கணும். இந்த விஷயம் உனக்கே தெரிஞ்சிருக்கக்கூடாது. ஏன் கதிர்? ஏன் எனக்கு தெரிஞ்சிருக்கக்கூடாது? ஆமாம், உன் அப்பா அப்படி தான் சொல்லியிருக்காரு. உன் அப்பாவுக்கு கேன்சர் இருக்குது ராஜி. இதை கேட்ட இங்கே நம்ம ராஜி ஒரு நிமிஷம் அப்படியே மயக்கமே வர மாதிரி இருக்குது. அப்படியே கட்டில் மேலே உட்காந்துடுறாங்க. ராஜி, என்ன பண்ணுது உனக்கு? ஏன் இப்படி ஆகுற? என்ன சொல்கிற கதிர்? கேன்சரா? ஐயோ, எப்போத்துலேருந்து? எப்போ இந்த விஷயம் உனக்கு தெரியும்? அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல, சீரியஸாலாம் இல்லைல்ல, இப்போ தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம காப்பாற்றிடலாம்ல அப்பாவை, அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜி, நீ இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாத. கண்டிப்பாக உன் அப்பாவை காப்பாற்றிடலாம். கதிர், ஏன் கதிர் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற? அது எப்படி கதிர் சொல்ல முடியாமல் இருக்க முடியும்? இல்லை ஒழுங்காக நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சொல்லிடலாம். சொன்னால் என்ன ஆகும்? எல்லாரும் வருத்தப்படுவாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னவோ நம்மளே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உன் அப்பா தான் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியக்கூடாது, தெரிஞ்சால் எல்லாருமே கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொன்னார். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் யார்கிட்டையுமே சொல்லாமல் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உன் அப்பத்தாவை அதாவது நம்ம அம்முச்சியை வீட்டை விட்டு ஏன் வெளியே அனுப்பினேன் அப்படி இப்படின்னு நீ கேட்டுக்கிட்டே இருப்பில்ல, அதுக்கு மெயின் ரீசனே இதுதான். உன் அப்பாவுக்கு உடம்பு முடியல. உன் அப்பாவுக்கு உன் அம்மாவுக்கு அதாவது அம்முச்சி கூட இருக்கணும்னு ஆசை. எப்படி அவங்கள போக வைக்கிறதுன்றதுக்காக தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அன்றைக்கி அவங்க மனசை காயப்படுத்தி எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி அனுப்பிட்டேன். என்ன மாதிரி பண்ணுறதுன்னு தெரியல. மொத்தத்தில் நான் நினச்ச மாதிரி அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போது உங்கள் அப்பாவுக்குமே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்காக தான் அம்முச்சியை நான் அந்த வீட்டை விட்டு அனுப்பினேன். மற்றபடி வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை. அதாவது உள்ளுக்குள்ளே எந்த ஒரு பகையும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போது நானுன்னு எல்லாருமே ரொம்ப தைரியமாக இருக்கணும், சரியா? உன் அப்பாவை எப்படியாவது அந்த கொடிய நோயிலிருந்து நம்ம மீட்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியால் இது அப்படியே சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணிடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம கதிர் வந்து முத்துவேலுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ முத்துவேலுமே ரூம்குள்ளே தான் இருக்காங்க. இப்போது ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு டாக்டர் வர சொல்லியிருக்காங்க, நாளைக்கு வந்து அட்மிட் ஆகிருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டில் நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிடுங்க, சொல்லிவிட்டு நீங்கள் யாருக்கும் தெரியாமல் வந்துடுங்க, நானுமே வந்துடுறேன், எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே இப்போத்துலேருந்தே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சக்திவேல் அப்போ தான் ஒரு முக்கியமான ஃபோன் பேசிவிட்டு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ டெண்டர் விஷயமா பேசணும் அண்ணங்கிட்ட அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ முத்துவேல் கிட்ட அவங்களோட ரூமுக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க கதவை. ஸோ இங்கே நம்ம சக்திவேல் வந்தது தெரியாமல் முத்துவேலுமே சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நாளைக்கு வந்து நான் அட்மிட் ஆகிடுறேன், வீட்டில் என்ன சொல்லிட்டு வருதுன்னே தெரியல, ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிவிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சக்திவேல் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே ஃபோனை கட் பண்ணவும், என்ன திரும்பவும் அந்த கதிர் பையன் கூட சேர்ந்து எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணிட்டீங்களா? இன்னும் என்னென்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ஒட்டுமொத்த சொத்தையுமே அவனுக்கு எழுதி வச்சிடலான்னு பிளானே பண்ணிட்டீங்களாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்துவேலுக்கு மயக்கம் வர மாதிரியே இருக்குது. என்னென்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார்ப்பா சக்தி, உங்ககிட்ட சொல்கிற ஒரு விஷயத்த நீ யார்கிட்டையுமே சொல்லாதப்பா. எனக்கு கேன்சர் இருக்குப்பா, இது விஷயமா நான் சர்ஜரி பண்ணணும், அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், அதுக்கு கூட கதிர் வரான், அவ்வளோதான். மற்றபடி அவனுக்கு நான் எந்த சொத்தையுமே எழுதிய தரேன்னு சொல்லிட்டு வாக்கும் கொடுக்கல, எதுவும் இல்லைப்பா. நான் வேண்டான்னு சொன்னாலுமே ஆனால் என் கூட வருவேன், நான் எல்லாத்தையும் பார்க்குவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான்ப்பா. எனக்கு ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கேன்ப்பா, சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஷயத்த நம்ம முத்துவேல் சொல்லவும், இதை கேட்ட சக்திவேல் அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அண்ணா என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சக்தி, நீ இப்படி
கஷ்டப்படுவேன்னு சொல்லி தெரிஞ்சுதான் நான் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தேன். நீ கவலைப்படாதியா, கண்டிப்பாக எனக்கு எதுவுமே ஆகாது, நான் மீண்டும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ முத்துவேல் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை மாதிரி அவங்க சீக்கிரமாகவே குணமாகி வந்துடணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.